சித்தாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் ராதிகா. அதாவது இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் சிலர் கேட்குறாங்க, என்னென்னா பேன்க்ரியாடைட்டிஸ்க்கு சித்த மருத்துவத்தில் மருத்துவம் செய்ய முடியுமா, அதை குணப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு. இதில் இப்போ 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அக்யூட், க்ரானிக் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அக்யூட் டைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த அக்யூட் டைப்பில் தான் அதிகமான பேர் பாதிக்கப்படுறாங்க. இது எப்படின்னா சடனாக ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், அவங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அளவுக்கு வயிற்று வலி ஏற்படும். அக்யூட் கண்டிஷனில் இன்ஃபெக்ஷனால் வரும், கேன்க்ரீன் வரும், அப்புறம் சூடோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு 3 கண்டிஷன்ஸ் வருது. இப்போ அடுத்து நம்ம க்ரானிக் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம். க்ரானிக் பேன்க்ரியாடைட்டிஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நீண்ட நாள் அவங்களுக்கு பேன்க்ரியாடைட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஜுரினாலேயோ ஒரு டேமேஜ் ஏற்படும் பேன்க்ரியாஸில், அதனால் இது ஏற்பட்டிருக்கும். இல்லைனா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை தொடர்ந்தும் இது ஏற்பட்டிருக்கலாம். இது நாள்பட இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இதில் என்னென்ன கண்டிஷன் வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மால் அப்சார்ப்ஷன் இருக்கும், மால் நியூட்ரிஷன், இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஹார்மோன் இன்சுலின், குளுக்கோகான் லெவல்லாம் குறையிறதுனால டயபெட்டிக் கண்டிஷன் ஏற்படும். அந்த டயபெட்டிக் கண்டிஷனால் அவங்களுக்கு அதுக்கான அறிகுறிகள் அதிகமாக தெரியும். உடனே அவங்க டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பேன்க்ரியாடைட்டிஸ் இருக்குங்கிறதே தெரிய வரும். இதை மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இப்போது நம்ம பேன்க்ரியாட்டிக் கார்சினோமா, அது பேன்க்ரியாட்டிக் கார்சினோமா ரேராக தான் ஏற்படுது. ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி பேன்க்ரியாடைட்டிஸ் ஏற்படும். அந்த அடினோ கார்சினோமா ஏற்படுறதுனால அதில் நமக்கு சித்த மருத்துவத்தில் சிறந்த முறையிலே தீர்வுகள் இருக்குது. அதாவது உபாதைகள் எப்படி ஏற்படுது, அதை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக இப்போ சொல்கிறேன். சிலருக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதிக உணவு எடுக்கும் பொழுதும், அதே போல் படுத்திருக்கிற நிலையில் அவங்களுக்கு இந்த வயிற்று வலி முதுகு பகுதியிலேருந்து, அதாவது மேல் வயிற்றில் தான் அந்த வலி இருக்கும். வலி அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இப்போ இதனால தான் அப்படிங்கிறத தெரியும் பொழுது அவங்களுக்கு உணவுகளை பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது 3 நேரம் எடுக்கிறத விட ஒரு 6 வேளையாக எடுத்துக்கலாம். அது மாதிரி உட்கார்ந்து இருக்கிற நிலையில் அது பால் போல் சுருட்டிகிட்டு இருப்பாங்க சில பேர். அதை வளைஞ்சிருவாங்க, முன்பக்கமாக வளைஞ்சி அவங்க சுருட்டிகிட்டு இருக்கும்போது அந்த வலி குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. இதனால தான் அந்த வலி ஏற்படுதுங்கிறது தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இதை மாதிரி மேலும் பல சந்தேகங்களுக்கு இணைந்திருங்கள் சித்தாலயாவுடன். நன்றி. மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31/2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.